If you salute your duty, you no need to salute anybody. But if you pollute your duty, you have to salute everybody. Hello students, welcome to the platform of e-learning social science class in 6th standard in history session. Today we are going to learn term 2, unit 1 history, Vedic culture in North India and Megalithic culture in South India. Learning objectives. To know the advent and migration of Aryans into India, to identify the sources of study relating to the Vedic age, to understand the evolution of political, economic and the religious structures in Rig Vedic and later Vedic societies, to locate the regions inhabited by both early and later Vedic people, to make the differences between early and later Vedic periods, to understand megalithic Iron Age culture in Tamil Nadu. Now we are going to see Vedic age. But before we get the intro the Vedic age, we need to talk a little bit about the Aryans. We know that the earliest excavations in India back to 2000 BCE and are associated with Indus Valley civilization. Now, around 1800 BCE, the urban or city-based civilization in the Indus Plains declined and the new culture and civilization emerged in India with the comings of Aryans. The first phase of urbanization in India came to an end with decline of Indus civilization. Decline means weaker. A new era called Vedic age began with the arrival of Aryans. அதாவது நம்ம டேர்ம் ஒன்ல வந்து ஹிஸ்டரியில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஹிஸ்ட்ரினா என்னென்னு தெரிஞ்சுட்டோம். அடுத்து ஹியூமன் எவல்யூஷன், அந்த ஹியூமன் வந்து எப்படிலாம் வந்து எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போ இருக்க ப்ரெசன்ட் மாடர்ன் ஹியூமனாக நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோங்கிறத பார்த்தோம். அந்த பேசிக் திங்ஸை வச்சுட்டு அவங்க வந்து எப்படி வந்து எவால்வேட் ஆனாங்க, அதாவது மாடர்ன் லைஃபுக்கு எப்படியெல்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வேதிக் ஏஜ்ங்கிறது வந்து எந்த இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் வீக் ஆனதுக்கு அப்புறமா ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வராங்க. அதுல இருந்து தான் வந்து ஒரு நியூ எரா வந்து பிகின் ஆகுது. என்ன எரா? அந்த எராவுக்கு நேம் வந்து தான் வந்து வேதிக் ஏஜ். ஆரியன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வேதிக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேதிக் ஏஜுக்கு முன்னாடி என்ன ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இருந்துச்சு. Okay. Now, who were the Aryans? The Aryans were Indo-Aryan language speaking semi-nomadic pastoralists. They came from Central Asia in several waves of migration through Khyber Pass and of Hindu Kush mountains. Though cattle rearing was their main occupation, they also practiced slash and bone agriculture. ஆரியன்ஸ்லாம் யார் அப்படின்னா வந்து ஆரியன்ஸ் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங், இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் பேசினவங்க செமி நமாடிக் பேஸ்டலிஸ்ட். பேஸ்டலிஸ்ட் மீன்ஸ் ஹூ பிரீட்ஸ் அண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது அனிமல்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணி அவங்கள வந்து இப்போ கால்நடைகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பேஸ்டலிஸ்ட்னு பேர். அவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்குள்ள. எந்த வழியா வந்திருக்காங்க அப்படின்னா த்ரூ கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஷ் மவுண்டன்ஸ். நம்ம ஹிந்துகுஷ் மவுண்டன்ஸ்ல இருக்க கைபர் பாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவங்க இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. தோ கேட்டில் ரியரிங் வாஸ் தேர் மெயின் ஆக்குபேஷன். அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து கேட்டில் ரியரிங் தான், அது கால்நடைகள் மேய்க்கிறது. தே ஆல்சோ பிராக்டிஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து கால்நடைகள் வளர்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு செமி நொமாடிக்னா அவங்க செட்டில் பிளேஸ்மெண்ட் வந்து எதுவும் கிடையாது. அந்த கால்நடைகள் பில்லு இருக்க இடத்தை தேடி அவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணும், இப்போ இந்த இடத்துல பில்லு தீர்ந்துருச்சு அப்படின்னா கிராஸ்லாம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் ஆகல, ஏதாவது மைக்ரேஷன். அப்போ அவங்கள அது கூட அவங்க போகிறதுனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க மாறி போகிறாங்க. அப்படி மாறி போகும்போது அவங்க வந்து என்ன வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர். வாட் இஸ் மீன் பை ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர்? இட் இஸ் எ ஃபார்மிங் மெத்தட் that involves clearing the land by cutting and burning all the trees and plants on it. அதாவது அவங்க போகக்கூடிய இடத்துல வந்து இருக்கிற
லேண்டில் இருக்க ட்ரீஸு பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிவிட்டு அதை அதே இடத்துல போட்டு என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. Cultivation is done there for a short time and then abandoned. People then move to a new piece of land for cultivation. அப்போ அவங்க எதுக்காக அதை இடத்துல கட் பண்ணி போட்டு எரிச்சிட்டு அப்போ அதில் இருக்கக்கூடிய சாம்பல்லாம் அதுக்கு நம்ம இப்போ உரம் போடுறோம்லே அது மாதிரி. இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துருச்சு, கல்டிவேட் பண்ணதில் நிறைய கிராப்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்போ அது குறைய தொடங்கும் போது அந்த இடத்த விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் லேண்டுக்கு நியூ லேண்டுக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க செடி மரம் இதெல்லாம் வெட்டி போன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் போவாங்க. தட் மீன்ஸ் ஸ்லாஷ் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர். Now we are going to see Vedic age. It is a period in the history of India between 1500 BC, and that means BCE to 600 BC. It gets its name from 4 Vedas. The Vedic age ஒரு பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1500 BC to 600 BC தான். இது வேதிக் ஏஜ்ங்கிறது 4 வேதாஸ்ல இருந்தது இந்த வேதிக் ஏஜ் அப்படிங்கிற நேம் கிரியேட் ஆனது. But how do we know so much about the Aryans? They read about them the Vedas. The Vedas are the most important source of information about the Aryans. There are 4 Vedas: Rig, Yajur, Sama, Atharva. Okay, now we are going to see Aryans and their home in India. Aryans of the Rig Vedic period were semi-nomadic. They were basically pastoral people with cattle as their main source of wealth. Aryans அவங்களோட எங்க தங்கியிருந்தாங்க, அவங்க ரிக் வேதிக் பீரியட்ல வந்தாங்க. செமி நொமாடிக், அதாவது செமினா கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்புறம் அதை விட்டு வேற இடத்துக்கு போவாங்க. அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் பார்த்தோம் அப்படின்னா கேட்டல் ரியரிங் தான். In the Rig Vedic times, the Aryan homeland was the Punjab, which was at the time called Sabda Sindhu, the land of 7 rivers. இந்த வேதிக் டைம்ல ஆரியன்ஸோட ஹோம்லேண்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாப் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. அங்க சப்த சிந்து அப்படிங்கிற கைபர் பாஸ் வழியா ஹிந்துகுஸ் மவுண்டன்ஸ் வழியா வராங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த சப்த சிந்து அப்படிங்கிற ரிவர் பக்கத்துல தான் அவங்க செட்டில் ஆகியிருந்தாங்க. சப்த சிந்து மீன்ஸ் 7 ரிவர்ஸ். அந்த இடத்துக்கு பேர் தான் சப்த சிந்து. அங்கதான் தங்கியிருந்தாங்க. அரௌண்ட் 1000 BC, Aryans in India moved eastward and settled in Indo-Gangetic plain. இப்போ அந்த பஞ்சாப்ல இருந்து அவங்க எங்க வராங்க, ஈஸ்ட்வார்ட் வழியா இண்டோ கேங்கனட் பிளைன்ல செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா use of iron axes and plows became widespread. Sources: Vedic literature. Vedic literature can be classified into 2 broad categories, that means Shrutis and Smritis. Shrutis means the Shrutis comprise the 4 Vedas, the Brahmanas, the Aryankas and the Upanishads. They are considered sacred, eternal and an unquestionable truth. Shruti means listening or unwritten ones that were transmitted orally through generations. Shruti அப்படின்னா என்ன மீனிங்னா லிசன் பண்ணணும், அதாவது unwritten sources, அதுதான் ஸ்ருதிங்கிறது. அவங்க ஓரலா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ருதி. Smritis means a body of texts containing teaching on religion such as Idihasas, Puranas, Tantras and Agamas. Smrits are not eternal, they are constantly revised. Smriti means definite and written literature. In simply say, Shruti means unwritten and Smriti means written literature. Shruti consists of 4 Vedas, Aryankas, Brahmanas and Upanishads. Smriti contains Itihasas, Puranas, Ramayana, Mahabharata. Itihasa means Ramayana, Mahabharata. Purana means Shiva Purana, Vishnu Purana. Sutras means Dharma Sutra, Manusmriti and Narada Smriti. National motto Satyameva Jayate, that means truth alone triumphs, is taken from Mundaka Upanishad. அதாவது நம்மளோட நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும். அது எங்க இருந்து அந்த வேர்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா முண்டக உபனிஷத் அப்படிங்கிற புக்ல இருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. This period roughly lasted somewhere between 1500 to 600. It is divided into 2 major parts.
The later Vedic, which lasted from 1000 BCE to 600 BCE, and the early Vedic age 500 years before, which means 1500 BCE to 1000 BCE. அதாவது வேதிக் ஏஜ் வந்து டூ மேஜர் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியட், ஏர்லி வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியடோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1500 to 1000 BC. லேட்டர் வேதிக் பீரியட் 1000 to 600 BC. இதுதான் வந்து வேதிக் ஏஜ், டூ வேதிக் ஏஜோட பீரியட்ஸ். Archaeological sources. Material remains such as iron implements and pottery from the archaeological sites in Punjab, Uttar Pradesh and Rajasthan along the Indus and Ganges. அதாவது இப்போ ஆரியன்ஸ் வந்து இருந்ததுக்கான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் வந்து நம்ம எங்கன்னா கிடைக்கிது அப்படின்னா அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பாட்ரி. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, எங்கேருந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான், இந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. Now we are going to see Vedic culture, polity and society. The Rigvedic polity was kinship based. Kinship means blood relationship based. Kula was the basic unit of the polity. Rigvedic polity வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு blood relation, அப்பாவுக்கு அப்புறம் பையன், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் வந்துச்சு. இதோட பேசிக் யூனிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா குலம். இட் வாஸ் அண்டர் ஏ ஹெட் கால்ட் குலபதி. இப்போ அந்த குலத்துக்கு வந்து யார் வந்து ஹெட்டோ அவங்களோட நேம் வந்து குலபதி. செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ கிராமா, தட் மீன்ஸ் வில்லேஜ். கிராமா வாஸ் ஹெடட் பை கிராமணி. இப்போ எல்லாமே வந்து செவரல் ஃபேமிலிஸ் ஒன்னா இருக்கிறது பேர் வந்து கிராமம்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ இருக்க பிரசன்ட் வில்லேஜ் மாதிரி. அதோட தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா கிராமணி. A group of villages was called Vish and was headed by Vishayapati. இப்போ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வந்து அதுக்கு ஹெட், வில்லேஜஸ்க்கு பேர் வந்து விஷ், அதோட ஹெட் வந்து விஷயபதி. ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜனா அண்ட் ஹி வாஸ் அட்ரஸ் டு ஜனசய கோபா. There were several tribal kingdoms during Rigveda. Next, king. The main responsibility of the Rajan was to protect his tribe. இப்போ கிங், இந்த இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து யார மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா வந்து கிங் கிட்ட தான். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா protect his tribe. அவங்களோட குலத்தை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். His powers were limited by tribal assemblies, namely Vidatta, Shaba, Shamiti and Gana. Of these, Vidatta was the oldest. இவங்களோட பவர்ஸ்லாம் வந்து லிமிட்டடா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை அசம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஓல்டஸ்ட் எது அப்படின்னா வந்து விதத்தா தான் வந்து ஓல்டஸ்ட். சபா, a council of elders. Samiti means assembly of peoples. The king appointed a progrit to assist him in economic, political and military matters. The king was assisted by the Senani, that means army chief. Gramani was the leader of the village. கிங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரோகிரித்த அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பா. எக்கனாமிக், பொலிட்டிக்கல் வந்து மிலிட்ரி மேட்டர்ஸ் இதெல்லாமே வந்து சேனானி வந்து பார்த்துக்குவாங்க. அதாவது தட் மீன்ஸ் ஆர்மி சீஃப். கிராமணி வாஸ் த லீடர் ஆஃப் த வில்லேஜ். அப்போ வில்லேஜுக்கு வந்து யார் லீடராக இருப்பாங்க அப்படின்னா கிராமணி வந்து லீடராக இருப்பாங்க. When the Aryans moved eastward into Gangas, Yamuna, Doab regions, the early settlement were replaced by territorial kingdoms. அவங்க வந்து ஆரியன்ஸ் வந்து ஈஸ்ட்வார் வழியா வந்து கங்கா, யமுனா, தோப் ரீஜன்ல வந்து செட்டில்மெண்ட் வந்து செட்டில் ஆகுறாங்க. அங்கிருந்து வந்து ஹெரிடிட்டரி கிங்ஷிப் பிகேன் டு எமர்ஜ். அதுக்கப்புறமா வந்து ஹெரிடிட்டரி அப்படின்னா என்னது, பிளட் ரிலேஷன்ஷிப், அப்பா பையன் அந்த மாதிரி வந்து கிங்ஷிப் வந்து அவங்களுக்கு வருது. இந்த monarchical form of the government, the power of the king increased and he performed various rituals and sacrifices to make his position strong. இப்போ கவர்மெண்ட் வந்து என்னது, மொனார்ச்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ வந்து ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க, கிங் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. பவர் வந்து யார்கிட்ட இருக்கும், வந்து கிங் கிட்ட தான் இருக்கும். அவங்களோட பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ரிச்சுவல் வந்து நிறைய பண்ணுவாங்க. அது சமய சடங்குகள் நிறைய பண்ணுவாங்க. சாக்ரிஃபைசஸ் வந்து உயிர் பலியிடுதல் நிறைய வந்து பண்ணுவாங்க. Many janas or tribes were amalgamated to form janapadas or rastras in later Vedic period. இங்க இப்ப இருக்க ஜனாஸ் ட்ரைப்ஸ்லாம் வந்து ஒன்னா ஃபார்ம் ஆயிதை வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து என்னவா ஆனிச்சு அப்படின்னா ஜனபதாஸ் ஷத்ராஸ் அப்படின்னு வந்துட்டு ஃபார்ம் ஆனாங்க.
The importance of Samiti and Sabha diminished and the Vidatta completely disappeared. இப்போ இந்த டைம்ல வந்து சபா சமிதியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் விதத்தா கம்ப்ளீட்லி டிஸப்பியர்ட். விதத்தாங்கிற போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிடுச்சு. நியூ ஸ்டேட்ஸ் எமர்ஜ்டு. பாலி வாஸ் த பேலன்சிங் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பீப்புள் டு த கிங். பாலி அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர். எ டாக்ஸ் consisting of 1/6 of the agricultural produce or cattle for a person. That means பாடி. பாடிங்கிறது ஒரு வகையான வரி, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுக்கிறது. In the later Vedic period, Bali was treated as tax and collected regularly. அதுக்கப்புறம் லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து ரெகுலரா வந்து அந்த வரியை டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. த குரு அண்ட் பஞ்சலா கிங்டம்ஸ் flourished and large cities like Ayodhya, Indraprastha and Mathura also emerged during this period. அது மட்டும் இல்லாம நிறைய கிங்டம்ஸ் வந்து புதுசு புதுசா வளர ஆரம்பிச்சது. அப்போ வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் வந்துச்சு. அது எது மாதிரி அப்படின்னா அயோத்தியா, இந்திரபிரஸ்தான், மதுரா இதெல்லாமே வந்து இந்த பீரியட்ல வந்து ஒன்னா எமர்ஜ் ஆனிச்சு. Now we are going to see social organization. The Vedic family was patriarchal. The fair complexioned Aryans distinguished themselves from dark complexioned non-Aryans whom they called the Shus and the Shas. The Vedic family வந்து social organization எப்படி இருந்துச்சு? patriarchal. Patriarchal means male domination, ஆணாதிக்கமா இருந்துச்சு. The fair complexed, அதாவது complex means natural color and quality of the skin of face, அதாவது டார்க் ஸ்கின், ஒயிட் ஸ்கின் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஷன் வந்து இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னா தஷ்யூஸ் அண்ட் தசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க இந்த டார்க் நான் ஆரியன்ஸை வந்து. Within the early Vedic society there were 3 divisions. Early Vedic society வந்து 3 டிவிஷனா வந்து பிரிச்சிருந்தாங்க. That means the general public were called Vish, and the second one the warrior class was called Kshatriyas, and the priestly class was named Brahmanas. அதாவது early Vedic period 3 டிவிஷனா பிரிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா விஷ், க்ஷத்ரியா, பிராமணாஸ் அப்படின்னு 3 பிரிச்சிருந்தாங்க. At a later stage, when the Aryans had to accommodate non-Aryans skilled workers in their social arrangement, a rigid 4-fold Varna system was developed. Later, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது வந்து வர்ணாஸ் அப்படிங்கிறது 4 டைப்ஸா வந்து பிரிச்சிருந்தாங்க. That means the priestly, that means Brahmanas, the warrior Kshatriyas, the land owning Vishyas, and the skilled workers Sudras. Thus a graded social order emerged. அதுக்கப்புறமா வந்து என்னது 4-fold Varnas அப்படிங்கறத பிரிச்சிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா வந்து பிராமணா, சத்ரியா, வைஷ்யா and Sudras. Although the Vedic age is evidenced by good number of texts, it does not have adequate amount of material evidence. இந்த வேதிக் பீரியட்ல வந்து எவிடன்ஸ் நிறைய வந்து டெக்ஸ்ட் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இட் டஸ் நாட் ஹாவ் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ். ஆனா போதுமான அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கல. Now we are going to see status of women in Vedic age. In Vedic society, women relatively enjoyed some freedom. Vedic societyல வந்து women's வந்து ஃப்ரீடமா இருந்தாங்க. The wife was respected as the mistress of the household. She could perform rituals along with her husband in their house. Child marriage and sati were unknown. அதாவது ரிக்வேதிக் சொசைட்டில வந்து உமன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாவே இருந்தாங்க. உமன்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்ல வந்து மரியாதையை நடத்தினாங்க. இவங்க வந்து ரிச்சுவல்ஸ், அதாவது சடங்குகள், இப்போ திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஹஸ்பண்டோட வந்து கலந்துக்கலாம். சைல்டு மேரேஜ், அதாவது குழந்தை திருமணம்னா வந்து சின்ன வயசுல வந்து மேரேஜ் பண்ணிக்குவது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 years, 6 years, 10 years இதெல்லாம் வந்து சைல்டு மேரேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் சதி வேர் அன்னோன். சதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து தீயில போடும்போது, இப்போ ஒய்ஃப் வந்து உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த தீயில போய் விழுந்து இறந்துருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து சரி. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அது சைல்ட் மேரேஜ், அதுக்கப்புறமா வந்து என்னது வேதிக் ஃபோல்ட் வர்ணாஸ் அப்படிங்கறத பிரிச்சு. There was no bar. என்னென்ன அப்படின்னா வந்து remarriage of Brahmana, Kshatriya, the women were denied right to inherit property from their parents. They played no role in public affairs. அவங்ககிட்ட வந்து சொத்துக்கு வந்து
ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு கிடையாது. they played no role in public affairs. இது வந்து early Vedic period. In the later Vedic period, the role of women in society as well as their status even within the family declined. இப்போ நம்ம முன்ன பார்த்தோம்லே பெண்களுக்கு வந்து விமென்க்கு வந்து எல்லா விதமான ஃப்ரீடம் கிடைச்சது, சைல்ட் மேரேஜ் கிடையாது, சதிங்கிறது அந்த விதம் கிடையாது, ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தினாங்க அப்படின்ட்டு. பட் அப்படியே நேர் ஆப்போசிட் வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல இருந்துச்சு. அது ஃபுல்லாக டிக்ளைன் ஆயிடுச்சு. உமன் could no longer perform ritual in the family. The rules of marriage became much more complex and rigid. Polygamy became common. Polygamy means when a man is married to more than one wife in the same time. Polygamy அப்படின்னா பலதார மனம், ஒருவர் வந்து எத்தனை திருமணம் பண்ணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது காமனா இருந்துச்சு. Widow remarriage was not encouraged. Early Vedic societyல வந்து remarriage வந்து கன்சிடர் பண்ணாங்க. பட் லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து remarriage was not encouraged. Education was denied to women. Education வந்து கிடையாது. Intercaste marriage was refused. Intercaste marriage அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டர் வேதிக் பீரியட் அண்ட் ஏர்லி வேதிக் பீரியட்ல உமன்ஸோட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏர்லி வேதிக் பீரியட்ல ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தாங்க. பட் லேட்டர் வேதிக் பீரியட்ல வந்து இது எல்லாமே அவங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. Next we are going to see economic life in Vedic age. Economy in the Vedic period was sustained by a combination of pastoralism and agriculture. Pastoralism means கால்நடைகள் மேய்க்கிறது, அக்ரிகல்ச்சர், இது ரெண்டுமே கலந்ததா தான் வந்து வேதிக் சொசைட்டில இருந்துச்சு. Though occupation of Vedic Aryans was cattle rearing, there were carpenters, chariot makers, potters, smiths, weavers and leather workers. இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், பாஸ்டலிசம் ரெண்டும் மிங்கிளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேட்டில் ரியரிங், ஆடு மாடு மேய்க்கிறது, அது தவிர்த்து கார்பெண்டர், சாரியட் மேக்கர்ஸ், பானை செய்றவங்க, ஸ்மித்து, வீவர்ஸ் அண்ட் லெதர் ஒர்க்கர்ஸ் இவங்களாம இருந்தாங்க. Ochre colored pottery, that means OCP, was attributed to this period. Ochre means pale brownish yellow color, that means காவி கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பானைகள்லாம் செஞ்சு இருந்தாங்க. Horses, cows, goats, sheep, oxen and dogs were domesticated. என்னென்ன வந்து அவங்க டொமஸ்டிகேட் அனிமலா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், oxen and dogs. When Aryans permanently settled in Sindh and the Punjab regions, they began to practice agriculture. அதுக்கப்புறமா வந்து அவங்க எங்க வந்து பர்மனண்டா செட்டில் ஆனாங்க அப்படின்னா பஞ்சாப்ல இருக்க சிந்து பகுதியில. அது அங்கே தங்கியிருந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. The stable crop was யாவா, that means barley. அவங்களோட ஸ்டேபிள் நிலையான ஒரு, இப்ப நம்ம எப்படி நெல்லு போடுறோம் அது மாதிரி அவங்க வந்து பார்லி போட்டுட்டு இருந்தாங்க. There is no mention of wheat or cotton in the Rig Veda, though both are cultivated by the Sindhis people. 2 crops a year were raised. அவங்க வந்து என்னது வீட்டு, காட்டன் இதெல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு வந்து 2 crops, 2 பகுதியில வந்து அறுவடை செய்வாங்க. In the later Vedic period, the Aryans tamed elephants apart from cow, goat, sheep and horse. Tamed animals means domesticated animals. அவங்க என்னென்ன அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணாங்க, ஹார்ஸ், கவு, கோட், இதை தவிர எலிஃபென்ட்டும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லேட்டர் வேதிக் பீரியட்ல டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. In addition to craftsmen of early Vedic period, there were also jewelers, dyers and smelters. Pottery of this period was painter, grey ware culture. அது மட்டும் இல்லாம அடிஷனல் கிராஃப்ட்மென்ஸ் வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்தாங்க. என்னது, ஜுவல்லர்ஸ், நகை செய்யறவங்க, டையர்ஸ் அண்ட் ஸ்மெல்டர்ஸ் இவங்களாம் இருந்தாங்க. Pottery of this period was painted, grey ware culture. பானை செஞ்சு அதுல வந்து கிரே கலர் பெயிண்ட் அடிக்கிற கல்ச்சரும் வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. Use of iron plough and axe helped to put more areas of land under cultivation. அயன், அது இரும்பு கலப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கோடாரி, இதை வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து நிறைய கல்டிவேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. Crops of wheat, rice and barley were cultivated. With the growth of agriculture, the idea of private possession of land came into existence. New crafts and arts developed, leading the surplus production of commodities for sale.
இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பண்ணும்போது சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரேட் அந்த மாதிரி வந்து சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ட்ரேட் வந்து என்னவாச்சு, எக்ஸ்டென்சிவ் ஆச்சு. எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் லார்ஜ் இன் ஏரியா, ரொம்ப பெரிய பகுதிக்கு விரிவாக்கம் பண்ணாங்க. பார்ட்டர் சிஸ்டம் வாஸ் ப்ரிவலண்ட். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், நம்ம கிட்ட இருக்க ஒரு கூட்ஸை வந்து கொடுத்துட்டு நமக்கு தேவையான வாங்கிக்கிறதுக்கு தான் பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்ட மாற்று முறை. They used Niska, Sadmana, that means gold coins, and Krishnala, that means silver coins for business transactions. அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எப்படி இப்போ மணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அது மாதிரி வேதிக் ஏஜ் பீப்புள் வந்து என்ன வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நிஷ்கா சதமனா அப்படிங்கிற கோல்டு காயின்ஸு, கிருஷ்ணாலா அப்படிங்கிற சில்வர் காயின்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. மெட்டல்ஸ் known to ரிக் வேதிக் பீப்புள்: gold, hiranya, iron, shama, copper, that means bronze, ayas. Okay children, remaining portion we will see in next class. Thank you.